வணக்கம். தலைப்புச் செய்திகள். எங்களுடைய அடிப்படையே பதவி அல்ல, பொறுப்புதான் அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஹைதராபாத்தில் ஒரே இரவில் 245.5 மில்லிமீட்டர் மழை, 6 போல் ஓடும் மழை நீர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேர் மாயம். வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தவிக தலைவர் விஜய் சொல்வது மக்கள் மனதில் எப்போதும் நிலைக்காது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மகாராஷ்டிரா ஆளுநராக ஆச்சார்யா தேவ்ரத் பதவியேற்றார். வகுப்பு பயனர் என்பதை நீக்கும் மாவட்ட ஆட்சியருக்கான அதிகாரத்திற்கு தடை உள்ளிட்ட சில விதிகளுக்கு இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. ஒவ்வொரு கடையிலும் சுதேசி பொருட்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். விஜய் பிரச்சாரத்தில் நிபந்தனைகள் மீறல், திருச்சி தவிக நிர்வாகிகள் 5 பேர் மீது வழக்கு. ஜிஎஸ்டி 13% வரை குறைக்கப்படுவதால் 140 கோடி மக்களுக்கு பலன் கிடைக்கும். வர்த்தக தொழில் மாநாட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்துக்கு தொண்டர்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.